என்னடா சிறுபான்மை பெரும்பான்மை? சிறுபான்மை மக்களின் பாதுகாவலர் யார்? ஆகச் சிறுபான்மை. ஆகச் சிறுபான்மை. நாங்கள் தமிழர்கள் ஒரு தேசிய இனத்தின் மக்கள். உலகெங்கும் 13 கோடி எண்ணிக்கையில் கொண்டு 130 நாடுகளில் பரவி வாழக்கூடிய பேரின மக்கள் நாங்கள். இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறோம். அதனால சின்னதாயிருமா? என்னடா உங்க கோட்பாடு, உங்க பகுப்பு, உங்க வகுப்பு? இந்த பேசிட்டு இறங்கினான்ல என் தம்பி அபுபக்கர், என் தம்பி, நான் தான் அவனுக்கு திருமணம் பண்ணி வச்சேன். என் தம்பி மணந்து இருக்கிறது நீங்க சொல்றதுபடி இந்து பெண். அவன் அந்த நிக்கா முடிக்கிறதுக்கு ஒரு நொடி வரைக்கும் அவ இந்து பெரும்பான்மை. என் தம்பியை மணந்து அவ நிக்கா முடிச்ச அடுத்த நொடியில சிறுபான்மை. நான் எந்த செருப்பு வச்சுறா அவங்களை அடிக்கிறது? எந்த செருப்பு வச்சு அடிக்கிறது உங்களை? வெறுஞ்செருப்பு பத்தாரா அவங்களுக்கு? விளக்க மாதிரியும் சேர்த்து தான் அடிக்கணும். அயோக்கிய நாய்களா இப்படியே பயங்காட்டி யாரா சிறுபான்மை? என் அன்பு சகோதரன் ஏஆர் ரஹ்மான் இன்னைக்கு சிறுபான்மை நீ சொல்ற. என் அன்பு தம்பி ரஹ்மானுடைய சொந்த அக்கா மகன் என் தம்பி ஜிவி பிரகாஷ் இந்துங்கிற. ஏண்டா தாய் மாமே சிறுபான்மை, மருமகன் பெரும்பான்மையாடா? எங்க அப்பா இளையராஜா உங்களுக்கு தெரியும் இந்து, சரி இந்து. என் தம்பி யுவன் இப்ப அவ இஸ்லாத்தை ஏற்றுட்டான். எங்க அப்பா பெரும்பான்மை, என் தம்பி யுவன் சிறுபான்மையாடா? ஏண்டா உங்களுக்கு மூளைன்னு ஒண்ணு இருக்கா இல்லையாடா? மதத்தை வைத்து எந்த மானுடன் உலகம் மதிப்பிடுது? இந்த பயல்களா வெறி வருதா இல்லையா? இதுல வந்து நாங்கள் தான் சிறுபான்மை மக்களின் பாதுகாவலர்கள். சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு, கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்களின் பாதுகாப்பு, சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு. அந்த இடத்துல என்ன வைக்கணும்னா உனக்கு ஒரு ஆப்பு. இங்க வாடா. சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு என்ற சொல்லுகிற இடத்தில் அந்த சொல்லிலே ஒரு மிக கொடிய அச்சுறுத்தலை சொல்லுகிறான். சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு, சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு. என்னமோ எங்க அண்ணன் தட ரஹீம் சொன்ன மாதிரி ஒரு பாதுகாப்பற்ற சூழலில் எங்களை நீ வாழ வச்சிருக்கியாப்ப இந்த நாட்டில். சிறுபான்மை மக்களை எப்படி பாதுகாப்பா கொஞ்சம் சொல்லு. ஸ்பெஷல் போர்ஸ் போடுவியா எங்களுக்கு? இல்ல வீட்டுக்கு 2 வாட்ச்மேன் வைப்பியா? இல்ல நீயே வந்து நிப்பியா? எப்படி பாதுகாப்ப சொல்லு. என்ன பாதுகாப்பு எப்படி சொல்லு? சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு என்பது என்ன? எப்படி? இப்ப என் தம்பி தங்கச்சி எல்லாம் போகும்போது கூட 2 போலீஸ் கூடவே அனுப்பியா? சிறுபான்மை மக்கள் பாதுகாப்பு பைத்தியம். ஒட்டுமொத்த நாட்டு மக்களின் நாட்டு பாதுகாப்பு, ஒட்டுமொத்த நாட்டு மக்களின் பாதுகாப்பு தான் இங்க இருக்கிற கிறிஸ்தவர், இஸ்லாமியர், இந்து, சீக்கியர், பௌத்தர் எல்லாருக்குமான பாதுகாப்பு. அதுல என்ன தனியா சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு, சிறுபான்மை மக்களின் அந்த சொல்லிலே நீ அச்சுறுத்துகிறாய். ஏதோ பிரச்சனை இருக்கு போல இருக்கு, ஏதோ ஆபத்து இருக்கு போல இருக்குன்னு. தம்பி, நீ சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு இல்ல, இங்க இருக்கிற கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்கள் தான் தொடர்ச்சியாக உனக்கு வாக்கு செலுத்தி பாதுகாத்து வச்சிருக்கான். இவர் 3.5 விழுக்காடு கொடுப்பாரு, 3.5, இப்ப 5 விழுக்காடு. நீ உட்கார்ந்து இருக்கிற இடம் யாருது? எங்களுக்கு இடஒதுக்கீடு அப்புறம் கொடு. நீங்க இருக்கிற இடத்தை கொடுத்தது யாரு உங்களுக்கு? அது யாரு? அது என் ஆத்தால அப்பனும் கொடுத்தது. நீ உட்கார்ந்து இருக்கிற இடம். சும்மா போற போக்குல 3 கொடுக்கறது. ஏன் போன ஆண்டு கொடுக்கறது இந்த 5? அதுக்கு முந்தின ஆண்டு இப்பதான் இறங்கியிருக்கானா இஸ்லாமியம் புறான் வேற கிரகத்தில் இருந்து. ஏய், இது ஒண்ணுக்காவது அல்லாம ஆணையா சொல்றா, உங்களை ஒழிப்பேன்டா, நான் உங்களை ஒழிப்பேன். இது ஒண்ணுக்காவது ஒழிப்பேன் நான். இந்த காலங்காலமா என் மக்களை வஞ்சித்து ஏமாத்தி, இந்த பயங்காட்டி இந்த வாக்கை பறிச்சு வசதியா கொளுத்து இந்த அதிகாரத்தில் இருந்து எங்களை வஞ்சித்து வீழ்த்தாவாரா, இதுக்காவது உங்களை ஒழிப்பேன். இதே வேலை ஒரு பயங்காட்டுறது. அருமை பெருமக்களே, உண்மையிலேயே நீங்கள் மான தமிழ் மக்கள், வீர தமிழ் மக்கள். நான் ஒண்ணு உங்களுக்கு சொல்லுவேன். பழனி பாபா என்கிறவன் நம்ம உடன் பிறந்தவன், ஒரு வீர மறவன் நம்மில் தோன்றிருக்காங்கிறது உண்மை. நான் உங்களுக்கு சொல்றேன். திமுக தான் இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களுக்கு பாதுகாப்புனா, அப்ப அல்லாஹ் நமக்கு பாதுகாப்பு இல்லையா? அப்ப இயேசு நமக்கு பாதுகாப்பு இல்லையா? இந்த கருணாநிதியும் அவர் மகனும் இந்த உதயநிதி தம்பியும் தான் உங்களுக்கு பாதுகாப்பா? அப்ப அல்லாஹ் பாதுகாக்க மாட்டாப்ல, அவர் பாதுகாக்க மாட்டாரு. உலகத்தையே பாதுகாக்கிற அல்லாஹ் உங்களை பாதுகாக்க மாட்டாரு. இவங்க தான் பாதுகாக்கணும். அப்படிதானே? சொல்லுங்க. எப்படி
நீ நடக்கும்போது உன் முன் நடக்கிறேன் என்று இயேசு சொன்னது பொய். எப்ப உங்களுக்கு முன்னாடி இயேசு போகல, ஸ்டாலின் தான் போறாப்ல. எப்படி எப்படி எடுத்துக்கிறது? இதா எப்படி எடுத்துக்கிறது பாருங்க. ஐய நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன், எனக்கு நீங்க தயவு செய்து ஓட்டு போட்டுறாதீங்க. உங்களை கெஞ்சி கேட்கிறேன், போட்டுறாதீங்க. எவன் எவன் நான் வீர மகன், வீர தமிழன், நான் போர் மரபினன். சார்லஸ் டார்வின் சொல்றான், சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட், தகுதி உள்ளவை தப்பி பிழைக்கும்ங்கிறான். தன்னை தற்காத்துக் கொள்ளக்கூட முடியாதவன் வாழ்வதில் அர்த்தம் இல்லைங்கிறான். நாங்கள் வீரர்கள், எங்களை நாங்கள் காத்துக்கொள்ள முடியும். இது என் நாடு, என் நிலம், என் மண், என் உரிமை என்று எண்ணுகிறவன் எவனோ, நாங்கள் தமிழர்கள், அதிலும் வீரர்கள், மானத்திற்காக உயிரை விட்ட மறவர்கள் என்று எண்ணுகிறவன் எவனோ, வீர பரம்பரையில் நான் வந்தவன் என்று நிமிர்கிறவன் எவனோ, அவன் எனக்கு ஓட்டு போட்டா போதும். அங்க வந்து ஐயோ அது திமுக தான் எங்களை பாதுகாக்கும், அது ஐயா ஸ்டாலின், தம்பி உதயநிதி அவங்க தான் எங்களை காப்பாற்றணும்னு நினைக்கிற கோழைகள் போட்டுறது, தயவு செய்து போட்டுறது. ஒருத்தன் சொல்ல முடியுதா இந்த நாட்டில் வராது, பிஜேபி வளராது, வளர விட மாட்டோம் என்று சொல்ல முடியுதா? ஐயா ஸ்டாலின் வந்துருவான். ஒரு வாயில் காவலன் போடுற, நீ வாட்ச்மேன் போடுற, அம்மா நீங்க போய் படுங்கம்மா நான் பாத்துக்கிறேன்னு சொல்லணும். அவன் அதை விட்டு அம்மா கதவை பூட்டிக்கிறங்கம்மா, 2-3 தாப்பா போட்டுக்கிறங்கம்மா, அம்மா ஜன்னல் நல்லா பூட்டிக்கிறங்கம்மா, அம்மா அடைச்சிக்கிறங்கம்மா, அம்மா தட்டி பாத்துக்கிறங்கம்மா, நீங்க உள்ள போனோன்னா நான் தூங்கிடுறேம்மா. கோழைகளை போய் அதிகாரத்தில் உட்கார வச்சு காலங்காலமாக இப்படி ஏமாந்து கேவலம் இது. இன்னும் அவன் சொல்றதுக்கெல்லாம் நீ நம்பிக்கிட்டு இருக்க சிறுபான்மைன்னு. ஒரு தடவை கூப்பிட்டு எப்படி சிறுபான்மை? சரி நான் சிறுபான்மை இஸ்லாம், நான் சிறுபான்மை கிறிஸ்தவன், மதத்தின் பேரால் நான் சிறுபான்மை, நீ பெரும்பான்மை. எதன் பொருட்டு? எந்த அடிப்படையில் நீ பெரும்பான்மை? எந்த அடிப்படையில்? மதத்தின் அடிப்படையில். எந்த மதம்? இந்து மதம். அப்போது நீ மதவாதத்துக்கு எதிரானவன் என்று பேசியது எவ்வளவு பெரிய ஏமாற்று, எவ்வளவு பெரிய ஏமாற்று. இப்ப மதமாகத்தான் எங்களை பார்க்கிற, மனுஷனா கூட பார்க்கல. எப்படி கேவலம். என்ன செய்யறதுன்னு எங்களுக்குன்னு தெரியல. இப்போ உங்க மகன் அதிகாரத்தில் இருந்தா, எங்க அண்ணன் சொல்றாரு தடா ரஹீம் அண்ணன், தம்பி சீமானா இருந்தா நான் அண்ணே இதுக்கு பதில் சொல்லிட்டு போங்கன்னு. அந்த நிலைக்கு நான் வச்சாதானே நீங்க என்ற கேள்வி கேட்க போறீங்க. ஒரு வெரி ஃபைன் மார்னிங், ஒரு அதிகாலையில கதவை தர எல்லாம் வெளியில வா, எவன் கத்துறானோ எவன் போராடணும், அனுமதி கூட ஓரமா இருந்து போராடிட்டு போ. ஏன் விட்டா, எதுக்கு விட்டாங்க? 4 நூற்றாண்டாக சிறையில் வாடுகிறார்கள். என்னுடைய தம்பி பகருதீன், அவன் அந்த அபுதாயிர் சிறுநீரக 2ம் பழுதாகி போச்சு. நான் போய் மருத்துவமனையில் பார்க்கும்போது என்கிட்ட சொல்றான் பாருங்க, அவனுக்கு பேச்சு வரல. அப்ப கிட்ட போய் நான் கேட்கிறேன், அவன் மருத்துவமனையில் இறந்துட்டாப்ல, அந்த உயிர் 2 சிறுநீரகமும் இயங்கல, உடல் சுத்தமா நலிவிட்டு போச்சு, மரணத்தை நெருங்கிட்டான். அப்பவாவது அவனை விடுதலை செஞ்சு வீட்டில் போய் அவன் உயிர் போறதுக்கு அனுமதிக்கல, அவன் மவுத்து அங்க நடக்கல. இந்த கோரை உள்ளம் கொண்டவன் நல்லது செய்வான்னு நம்பிட்டு உச்ச நீதிமன்றம் எங்களுக்கு உடல் நலிவுற்றுச்சு, நீங்க முன்விடுப்பு கொடுங்க, எங்களுக்கு விடுதலை செய்யுங்கன்னா சரி அதை விடுதலை செய்யலாம்னு சொல்லும் போது, அரசுக்கு பரிந்துரைக்கும் போது, அரசு என் தம்பி சொன்ன மாதிரி பதில் மனு தாக்கல் பண்ணுது. எந்த மனநிலையில் உள்ளே சென்றார்களோ அதே மனநிலையில் தான் இன்னும் இருக்கிறார்கள். வெளியில வந்தால் இங்கே இருக்கிற இந்து மத தலைவர்களுக்கு உயிருக்கு ஆபத்து என்று யார் சொல்றார்? இதே இஸ்லாமிய மக்கள், சிறுபான்மை மக்களின் பாதுகாவலர் அரசு தான் சொல்லுது.